ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு முறையும் நான் உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் ஏதோ நீ அவசர வேலை இருக்கிற மாதிரி உன் மனசையும் கவனத்தையும் வேறு விஷயத்துல வச்சுக்கிட்டு என்னை தள்ளி விட்டுட்டு தாண்டி போய்கிட்டே இருக்க. அதனாலதான் இப்போது கடைசி முறையாக நான் உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த முறையும் நீ என்னை தாண்டி போயிட்டீனா இனிமே நான் உன்னை தேடி வரமாட்டேன் என் செல்லமே. இப்போதாவது உன் வாழ்க்கையில நான் என்ன செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், எதை செய்யறதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன்னு நல்லா கேட்டு புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில உனக்கான முன்னேற்றத்தை அடைவதற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தீனா நிச்சயமாக உயரத்தை எட்டி பிடிச்சிடலாம். அதை விட்டுட்டு பொழுதுபோக்குகளையும் தேவையில்லாத விஷயங்கள்லையும் கவனம் செலுத்தி ரொம்ப உழைச்சி ஓஞ்சு போய் ஓய்வெடுக்கலாம் நினைச்சினா ஒரு ஓரத்தில் கிடந்து விடுவாய் என் செல்லமே. எப்போதுமே ஓய்வெடுக்கணும்னு நினைக்காம வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வரணுன்ற எண்ணத்தோட வேலை செய். மன்னிக்கிறது வேற, மறக்கிறது வேற. யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள மன்னிச்சிடுற மனசு உனக்கு இருக்கு. ஆனா அதை மறக்க முடியாம உன் மனசு திண்டாடுவது எனக்கு தானே தெரியும். யார் என்ன சொன்னாலும் அதை நீ பெருசா எடுத்துக்காதன்னு உனக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தவன் 1000 சொல்லுவான், ஏன்னா அது அவனுக்கு பொழுதுபோக்கு. அடுத்தவன் கதையை பேசுறதுக்கு எல்லாருக்கும் நேரம் இருக்கும். ஆனா ஏதாவது ஒருத்தருக்கு உதவி செய்ய சொன்னாலோ நல்லது செய்ய சொன்னாலோ மனிதர்களுக்கு இங்கு நேரம் என்பதே இல்லாமல் போயிடுது. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முடிவுகளை உன்னுடையதாக நீ வச்சுக்கோ. யார் என்ன சொன்னாலும் அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உன் வாழ்க்கையில உன்னுடைய கருத்துக்களுக்கான முடிவுகளை நீ எடுக்கணும். நீ எடுக்கிற எல்லா முடிவுகளும் உன்னுடையதாக இருந்தாதான் உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்சது போல அமையும். ஆடுகிற ஆட்டமும் மனிதன் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் போது சுத்தி கூடி நிற்கிற கூட்டம் சொல்லிடுவாங்க, செத்தவன் செஞ்சது நல்லதா கெட்டதான்னு. எப்போதுமே நல்ல பேர் எடுக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்கணும். உன் வாழ்க்கையில பல விதங்கள்ல பல மனிதர்கள்கிட்ட பல முறையில நீ ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் சந்திச்சிட்ட. அதனாலதான் நீ ஏமாந்ததும் போதும், துரோகத்துக்கு உள்ளாகியதும் போதும்னு உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போறதுக்காக பல உண்மையான ரகசியங்களை உன்னிடம் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். நேரத்துக்கு தகுந்தாற் போல மாறுறதுல அந்த கடிகாரத்தட்ட கூட சில மனிதர்கள் ஜெயிச்சிருவாங்க போல இருக்கு. ஏன்னா கடிகாரம் தான் நொடிக்கு நொடி ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா மனிதர்களுடைய மனசும் செயலும் அதை விட வேகமாக யோசிச்சு ஓடிக்கிட்டே இருக்கு. காசு பணம் இருந்தா ஒரு மாதிரி, நல்லவன்னா ஒரு மாதிரி, கெட்டவன்னா ஒரு மாதிரி, அப்பாவினா ஒரு மாதிரி, ஏமாளினா ஒரு மாதிரின்னு எதிரில் இருக்க ஆளுக்கு ஏத்தாறு போல பேசக்கூடியவர்களும் நடிக்கக்கூடியவர்களுமாக மனிதர் மாறிவிட்டார்கள் தானே. கோடி பொருள் சேர்த்திருந்தாலும் நான் விதிச்ச விதிப்படிதான் உன் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். உன் விருப்பப்படி உன் வாழ்க்கையில உனக்கான விஷயங்கள் நடக்கணும்னா கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குறியோ அதை என்னிடம் சொல்லிவிடு. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ உண்மையா இருக்கணும், உண்மையை பேசணுன்ற அவசியம் இல்லை. சில இடங்கள்ல ஜெயிக்கணும்னா நீ ஊமையாக இருந்தால் கூட போதுமானதுதான். அதுதான் பல நேரங்களில் உன்னை அவமானப்படாமல் காப்பாற்றும். ஒரு சில விஷயம் உண்மைன்னு உனக்கு தெரியுது, ஆனா இந்த இடத்துல சொன்னா அது சரி வராதுன்னு தெரியும் போது அந்த இடத்தில் அந்த உண்மையை பேசாமல் அமைதியாக இருக்கக்கூடிய ஆளாக இருந்துட்டீனா பல பிரச்சனைகள் உன்னை நெருங்காது என் செல்லமே. கப்பல்ல போய்கிட்டு இருக்கன்னு வச்சுக்குவோம். கடல்ல இருக்க எல்லா நீரும் வந்தா கூட அந்த கப்பலை கீழே தள்ளி விட முடியாது. ஆனா கொஞ்சம் தண்ணி கப்பலுக்குள்ள புகுந்துருச்சுன்னா சுலபமாக கப்பல் தலை கவிழ்ந்து விடும். அதுபோலதான் வாழ்க்கையில உன்னை சுத்தி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அந்த பிரச்சனைகளை எப்போ தூக்கி உன் மனசுக்குள்ளேயோ தலைக்குள்ளேயோ போட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறியோ அப்போதே அந்த கடல் நீர் கப்பலுக்குள் புகுந்தது போல உன் வாழ்க்கையவே அந்த பிரச்சனைகள் மூழ்கடித்து விடும் என் செல்லவே. இப்போ நான் உன்னை தனியா விட்டுட்டேன், தவிக்க விட்டுட்டேன்னு தானே நீ கவலைப்படுற. ஆனா உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை தனியாக தவிக்க விட்டுருக்கேன். இது உன்னை நீயே புரிந்து கொள்வதற்கான ஒரு விஷயம்தான். உன் வாழ்க்கையில கஷ்டமோ கவலையோ பிரச்சனைகளோ வரும்போது தன்னம்பிக்கை தவிர வேறு எந்த கைகளும் உன்னை தாங்கி பிடிக்காதுன்றதை உனக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த தனிமையை உனக்கு கொடுத்தேன் என் செல்லமே.
வாழ்க்கையில எல்லாருக்குமே அன்பான உறவுகள் கிடைப்பாங்க. அது முக்கியமல்ல. உனக்கு கிடைச்ச மனிதர்களோட அன்பாக நீ வாழ்நாள் முழுவதும் இருப்பதுதான் முக்கியமான விஷயம். தோல்வியோ கவலையோ வருத்தமோ அதை பார்த்து நீ சோர்ந்து போகாதே. ஏன்னா இன்னைக்கு நாள் எப்படி இருந்தா என்ன, நாளைக்கு நாள் இதைவிட சந்தோஷமாக உனக்கு அமையலாம். உன் வாழ்க்கைக்கான அற்புதமான அதிசயம் நிறையக்கூடிய நல்ல அதிர்ஷ்டமான நாளை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். இதுவரை நடக்காதது இனி நிச்சயமாக நடக்கும். இந்த வராகியம்மா நான் உனக்காக நடத்தி கொடுப்பேன்னு என்னை முழுவதுமாக நம்பு என் செல்லமே. எல்லா தோல்விகளும் உன் புன்னகையின் முன்பாக தோற்று போகும். உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றியை உன்னுடைய லட்சியமாக நான் அமைச்சு கொடுப்பேன். எப்பவுமே நல்ல அறிவாளியோட புத்திசாலியோட நீ பேசு. அறிவு கட்ட முட்டாளோடும் மடையனோடும் ஒருபோதும் வீண் விவாதம் செய்யாத. ஏன்னா அவங்க கூட போய் நீ விவாதம் செஞ்சினா பார்க்குற மக்களுக்கு இதுல யார் அடிமுட்டாள்னே தெரியாம போயிடும். எப்போதுமே அறிவாளிகளோடு நீ அளவாக பேசக்கூடிய ஆளாக இரு. இந்த நாளின் இரவு பொழுது முடியும் போது உன் கவலைகளும் சேர்ந்தே முடிந்து போகும். வரப்போற நாள் எல்லாமே உன் மகிழ்ச்சிக்கான ஆரம்ப நாளாக நிச்சயமாக இருக்கும். நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே என் தங்கமே. கடலுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கடலை பார்க்கறதுக்கு எல்லா மக்களுக்கும் ஆசையாகத்தான் இருக்கும். ஆனா கடலை எவ்வளோ நேரம் தான் பார்க்க முடியும்? ஆனா அதுவே அந்த கடல் ஓரத்துல அலைகள் கிட்ட போய் நின்று அந்த அலைகள் வந்து காலை தொட்டுட்டு போனா அதுதானே மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். கடல் பெருசா இருந்தாலும் அதை பார்க்க தான் முடியும். ஆனா கடல் அலைகள் சிறுசா இருந்தாலும் அது உன் கால்களை தொட்டு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதல்லவா? அப்படிதான் பார்க்குற விஷயம் பெருசா இருந்தாலும் உனக்கு கிடைக்கிறது என்னவோ சின்ன சின்ன மகிழ்ச்சி. அந்த சின்ன சின்ன மகிழ்ச்சியை தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் ரசித்து அனுபவிக்கக்கூடிய பிள்ளையாக நீ இரு. பிரிவு என்பது உன் வாழ்க்கையில இல்லாத அளவுக்கு, தேவையில்லாத வலியையும் வேதனையும் நீ சுமக்காத அளவுக்கு எல்லா வெற்றிகளையும் உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன். எதிர்பார்ப்புகளே அற்ற வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இருப்பது கிடையாது. ஏமாற்றங்கள் தான் உனக்கு வாழ்க்கைன்னு ஆயிடுச்சுன்னா அங்கு எதிர்பார்ப்புகளுக்கு இடமே இல்லை. எப்போதும் எந்த இடத்திலும் யாருக்கிட்டையும் எதையுமே எதிர்பார்க்காத. உனக்கானது என்னவோ, உனக்கு தேவையானது என்னவோ அதை இந்த வராகியம்மா நானே உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. எவ்வளவு மன அழுத்த பாரம் எது இருந்தாலும் ஒரு சிறு புன்னகையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. எல்லா விஷயங்களையும் உனக்காக சரி செஞ்சு நான் சந்தோஷத்தை கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில சில பேர் உன்னிடம் தொடர்ந்து பயணம் செய்வார்கள். ஒரு சிலர் பாதியிலேயே விட்டுட்டு போவாங்க. யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நீ எப்போது யார் வந்தாலும் விட்டுவிடு, போனாலும் விட்டுவிடு. எதுக்குமே பெருசா முக்கியத்துவம் கொடுத்து யோசிக்கிறதோ, அதை நினைச்சு வருத்தப்படுவதோ கவலைப்படுவதோ வேண்டாம். உன் வாழ்க்கையில நீ செலவழிச்சது போக மிச்சம் இருக்கிற காசை சேர்த்து வைக்கலாம் நினைச்சினா எல்லாமே செலவழிஞ்சுதான் போகுமே தவிர சேமிக்கிறதுக்கு நீ எதுவுமே கையில நிற்காது. அதற்கு பதிலாக வந்த வருமானத்துல முதல்ல ஒரு பகுதியை சேமிக்க ஆரம்பி. அப்புறமா மிச்சம் இருக்கதை நீ செலவு செய்யலாம் என் செல்லமே. நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும், மேல பறக்கணும்னு நினைச்சினா பல பேர் உன்னை நோக்கி கற்களை எறிவார்கள். ஆனா நீ கீழே பார்க்கவே கூடாது. அந்த கற்கள் உன்னை நோக்கி உன்னை வந்து அடையாத அளவுக்கு நீ உயர உயர பறந்து போய்கிட்டே இரு. நிச்சயமா அப்படி ஒரு உயர்வான சந்தோஷமான சிறப்பான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுக்கணுன்ற நல்ல எண்ணத்தோடு தான் இந்த வராகியம்மா இப்போதே நான் உன்னை தேடி வந்துள்ளேன்.